திருவள்ளூர் கன்னிகைப்பேர் பகுதியில் செயல்பட்டு வந்த கடல் உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவால நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல 5 பேர் இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல்ல மருத்துவமனையில தற்போது வரைக்கும் 69 பேர் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிஞ்சதா சொல்லப்படக்கூடிய சூழல்ல அந்த வாயு கசிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கோணத்துல அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழுவை சேர்ந்த உணவு பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்திட்டு பார்க்க முடிஞ்சது. அதாவது அந்த வளாகத்துல எந்த இடத்துல கசிவு ஏற்பட்டதோ அந்த இடத்துக்கு பக்கத்து அறையில தான் அந்த தொழிலாளர்கள் எல்லாம் தங்க வைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்திருக்குது. இது சம்பந்தமா நம்ம அதிகாரிகள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்குள்ளேயே தங்க வைக்கப்பட்டதுதான் முக்கிய காரணம். ஒருவேளை அவங்க வேலை செஞ்சுட்டு வெளியே எங்கேயாவது விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டதா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது, உயிரிழப்புகளும் நடந்திருக்காது அப்படிங்கறத அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்றாங்க. மேலும் அந்த வாயு கசிவு ஏற்பட்ட பக்கத்து அறையிலே தான் இவங்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அதிகாரி தரப்புல சொல்லப்படுது. தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணையை தொழிற்சாலையில மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பும் தொழிற்சாலைக்கு வெளியே போடப்பட்டிருக்கிறதா தற்போதைய கால நிலவரமா நம்ம அங்க பாக்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.